திமுகவுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? இதோ வரேன், சொல்றேன் என்ன வித்தியாசம். அதுக்கு தான் பதில் கொடுக்கிறோம். 67 அண்ணா ஆட்சி அமைக்கும் பொழுது ஒரு கொள்கை ஆட்சியை உருவாக்கினார், ஒரு கொள்கை திமுகவை உருவாக்கினார். எம்ஜிஆர் அவர்கள் 1952 இருந்து திமுகவுடன் பயணம் செய்து கடுமையான போராட்டங்களிலும் பங்கெடுத்து அண்ணாவுடைய திடீர் மறைவிற்கு அப்புறம் தமிழகத்தில் ஏன் இந்தியாவில் மாநில கட்சியாக திமுக முதல் முறையாக ஒரு நேஷனல் பார்ட்டியை எதிர்த்து ஒரு ஆட்சி அமைச்சது அண்ணாவுடைய கொள்கையினாலும் தேர்தல் அரசியலாலும் மக்களுடைய செல்வாக்கினாலும் இளைஞர்களுடைய பட்டாளத்தினாலும். ஆனால் இயற்கை அவரை உயிரை வாங்கிய பிறகு எம்ஜிஆருடன் துணையுடன் திரு கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் ஆனார். அன்றைக்கு எம்ஜிஆருக்கு புரியல, தன்னுடைய நண்பன் முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சாரு, கொள்கைவாதி நினைச்சாரு. ஆனா 71 மிகப்பெரிய வெற்றி பெற்ற பிறகு 180 தொகுதிக்கு மேலும் வெற்றி பெற்ற பிறகு அப்பொழுதுதான் புரிந்தது எம்ஜிஆர் அவர்களுக்கு அண்ணா உருவாக்கிய கொள்கை திமுக இல்லை, இது கொள்ளை திமுக என்பதை எம்ஜிஆர் உணர்ந்தார். அந்த எம்ஜிஆருடைய ஒரே உணர்வில் எப்படி அன்றைக்கு தீய சக்தி என்று ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து எப்படி எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திமுகவை உருவாக்கினாரோ, இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் அதே உணர்வுடன் சமூக நீதி பேசி, பெரியாரிசம் பேசி, மார்க்சிசம் பேசி, எல்லாவற்றையும் பேசி 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 எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடு. ஆனால் எதிர்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சியான ஆளுடன் கொள்ளை மட்டுமே ஒரே கொள்கையாக இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் ஒரு குடும்பத்தையும் உருவாக்கியதுதான் கலைஞருடைய வெற்றி. கலைஞர் கூட ஒத்துக்கலாம் ஒரு விதத்துல, கொள்கையில சில இடத்துல பெரியாருடைய கொள்கையில ஒத்து போவாரு, ஊழல குடும்பம் முழுசும் பரப்பிடுவாரு. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் திமுக அவருக்கு என்ன வேறுபாடு? கொள்கையும் இல்ல, ஒன்லி கொள்ளை தான், ஒன்லி ஊழல் தான்.